வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் கூட வீட்டில் ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சென்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் தேங்காயில் மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லிச்செடி, அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இவ்வளோதாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெட்டி வச்சுருக்க அரை மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயில் மேலே உள்ள தொலி எடுத்துருங்க, அப்போ தான் சக்கையாக இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அவ்வளோதாங்க. இது மூணையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இப்போ இதை வலித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இதையும் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு போடுறது. இப்போ நல்லா இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரட்டுங்க, நல்லா சொதன்னு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் லேசாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மிளகா பொடி நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அது நல்லா எண்ணெய் லேசாக மிதந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாங்க, அது 2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலை, வேக வைக்க வேண்டாம், ஊற வச்ச கொண்டக்கடலையே போட்டு லேசாக பிரட்டி விட்டுக்கோங்க அந்த மசால் கூட. இப்போ அது நல்லா 1-2 பிரட்டினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு இது கூட எவ்வளோ தண்ணி தேவையோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே கிரேவி, இந்த மாதிரி கிரேவி போதும் அப்படின்னா தண்ணி வேண்டாங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊற வச்சதுனால அது 2-3 விசில்லே நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இன்னும் கொஞ்சம் கிரேவி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஊற்றி லேசாக சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா திருப்பி எண்ணெய் மிதந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லிச்செடியும் புதினாவும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக்கரில் அடுப்பு தீயில் சிம்மில் வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள் லேசாக வச்சது போதும், நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக வந்துருச்சு. நல்லா மட்டன் சாப்பிட்ட மாதிரி மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.